எதிர்பாராத ஒரு நிகழ்வு அதிமுகவில் நடந்திருக்கிறது. அதிமுகவில் உள்ள முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் நேரடியாக எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்துள்ளார். மாவட்ட செயலாளர்கள் புதிதாக 15 நபர்கள் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூடுதல் பொறுப்பு வகித்த முன்னாள் அமைச்சர்கள் பதவியை தற்பொழுது விட்டு கொடுக்குமாறு கூறியுள்ளார். அதாவது 6 தொகுதிகள் வரை சி.வி. சண்முகம் அவர்கள் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அதில் 3 தொகுதிகள் அவரிடம் இருந்து கேட்கப்பட்டுள்ளது. இதனால் 3 தொகுதிகள் அவரிடம் இருந்து பிரிந்தால் அந்த தொகுதியில் உள்ள அனைத்து வரவு செலவுகளும், அனைத்து லாப நட்டங்களும், தேர்தல் நேரத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நன்மைகளும் சி.வி. சண்முகம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக அமையும். இதன் காரணமாக நான் என்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய பொறுப்பை விட்டு கொடுக்க மாட்டேன் என்பதற்கேற்ப சி.வி. சண்முகம் அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் கூறிவிட்டார். மற்றவர்களது தொகுதியை நான் கேட்கவில்லை, என்னுடைய தொகுதி எதற்காக கேட்கிறீர்கள்? புதிய மாவட்ட செயலாளர்களை நியமிப்பதும் நியமிக்காமல் இருப்பதும் உங்களுடைய பொறுப்பு. உங்களை பொதுச் செயலாளராக வைத்ததே நாங்கள் தான். எங்களது பேச்சை கேட்டு செயல்படுங்கள் என்பதற்கேற்ப ஒருமையில் சில வார்த்தைகளை சி.வி. சண்முகம் அவர்கள் பேசியிருப்பதாக தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. இதனால் அதிமுகவில் எதிர்பாராத திருப்பங்கள் தற்பொழுது நடந்து கொண்டிருப்பதாகவும் பன்னீர்செல்வம் அவர்கள் கூறுவது போல் அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒன்றிணையும் என்று கூறியிருக்கிறார். அது தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதா அல்லது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரட்டியடிக்கப்படுவாரா, அதற்கான சூழலும் தற்பொழுது உருவாகியிருக்கிறதா என்ற பல்வேறு விதமான செய்திகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 2026 பன்னீர்செல்வம் அவர்கள் கூறுவது போல் ஒன்றிணைந்த அதிமுக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் என்று நேற்று காலை கூறியிருந்தார். தற்பொழுது இன்று சி.வி. சண்முகம் அவர்களது பிரச்சனை, மேலும் முன்னாள் அமைச்சரான வேலுமணி அவர்களது பிரச்சனை ஒன்றாக இணைந்து எடப்பாடியை எதிர்க்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமியின் தலைமை பறிபோகுமா? இதனால் முன்னாள் அமைச்சர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை வரக்கூடிய நாட்களில் நாம் பார்ப்போம். சி.வி. சண்முகம் அவர்கள் பேசியது சரி என்பதை கமெண்டில் கூறுங்கள்.